தமிழ் அரசு வலையொலிஞர்களுக்கு வணக்கம். அண்மையில் வந்திருக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம், அந்த திரைப்படத்தை குறித்து தான் இன்றைக்கு எங்களுடைய திரைப்பட்டகமான திரை ஆளுமையான அண்ணன் முகேஷ் பிரபாகரன் அவர்களோட ஒரு கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். திரைப்படத்தை ஒரு திரை விமர்சனம், அதோடு கூடிய அந்த திரைப்படத்தில் கூடிய சின்ன சின்ன அரசியல் குறியீடுகளை பற்றி தான் பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. எங்களுடைய திரைப்பட்டகமான அண்ணன் முகேஷ் அவர்களை இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். என்ன திரைப்பட்டகம் என்ன சொல்ற, எனக்கு புரியல. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய திரை ரசிகர், அதை தாண்டி ஒரு சினிமா ரசிகர் அப்படின்னு முடிச்சிருங்க சார். சரி, ஓகே. நீங்க வந்து திரைப்படம் எடுக்கும்போது மற்றதை சொல்லிக்குவோம். ஓகே. இப்போ ரெட்ரோ திரைப்படம் வந்து வந்திருக்குது. முதல்ல அந்த திரைப்படத்தை பற்றின முதல் கட்ட பார்வை, படம் எப்படி இருந்துச்சு? நம்ம இப்பதான் படம் பார்த்துருக்கோம். ஆமா, படம் வந்து நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கிறேன். படம் எத்தனை ஷோஸ் ஓடிச்சு, அதோட அதிகமா பார்த்திருப்பாரு இவரு. நானும் ஒரு தடவை உங்களை பார்த்தேன். ரசிகர் மன்ற ஷோ ஒரு நாள் போட்டாங்க 9 o'clock, அது போய் பார்த்தோம். சரி, படம் எப்படின்னா இருக்கு? நானும் கூட ஒரு தடவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து டேவன் அன்னைக்கு இவரோட போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஆடியன்ஸோட எங்கேஜிங் எப்படி இருக்குன்னு தெரியணுன்றதால டேவன் போய் பார்த்தேன். நீ விருப்பப்பட்டு கேட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். 2 டைம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சூர்யா படத்தை விட முக்கியமா நான் நேசிச்சது என்னன்னா கார்த்திக் சுப்ராஜோட படம் அப்படிங்கிறது தான். அவரோட கதை அப்படின்னாலே, அவரோட படம் அப்படின்னாலே வந்து ஒரு பிளாட் இருக்கும் சினிமாக்குள்ள. நல்ல ஸ்டோரி டெல்லிங் வச்சிருப்பாரு, நல்ல சென்ஸ் இருக்கும். சினிமா கிராஃப்ட் எல்லாமே அவரோட படங்கள்ல இருந்து ரொம்ப சென்சிபிளா இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவரோட பீட்சால இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா, அவரோட ஜிகர்தன் ஆகட்டும், XXX ஆகட்டும், மெர்க்குரி படம் ஆகட்டும், இறைவி ஆகட்டும், எல்லா படமுமே வந்து ஹிட் ஃபிளாப்பை தாண்டி அவரோட சினிமாக்குள்ள ஒரு கிராஃப்ட் வச்சிருப்பாப்ல. அதுக்காகவே வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்கல்ல. அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனால போய் படம் பார்க்க போயிருந்தேன். அது பேரலா சூர்யா சாரோட படம் வேற. கங்குவா வந்து ஒரு பெரிய ஃபிளாப் கொடுத்துச்சு. ஒரு கம்பேக் கொடுக்குற படமா இருக்குமான்ற ரசிகர்களோட எதிர்பார்ப்போட நானும் போயிருந்தேன். போய் பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் படமா இருந்துச்சு. பேரலா ஒரு சூர்யா சார் கம்பேக்கா இல்லையான்னு வந்து எக்ஸாக்டா சொல்லிட முடியாது. ஆனா படம் வந்து ஒரு 50-50 கமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி தான் என் மனசுல இருந்துச்சு. உனக்கு பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு? கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய வழக்கமான கேஸ்ட் அண்ட் குரூப், வழக்கமான நடிகர்கள் கூட்டத்தை எப்படி உள்ள கொண்டு வருவாரோ அந்த ஆளுங்களெல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. பாபி சிம்ஹா மட்டும் இல்ல நினைக்கிறேன். ஆமா, அவரு ஒருத்தர் இல்ல. விஜய் சேதுபதி மிஸ் ஆயிட்டாரு. மற்றபடி சூர்யா உள்ள இருக்கிறாரு. மற்றபடி பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜுடைய வழக்கமான திரைப்படத்தில் கூடிய கதையோட்டம் இருக்கு. சிறப்பான திரைப்படம். கதையில அந்த பேஸ் இருக்கு. ஆனா கதை ரொம்ப பழைய கதை அப்படின்னா கதையோட ஆன்லைன் பத்தி அது கதையுடைய விவாதத்துக்கு உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, திரைப்படம் May 1 அன்னைக்கு வெளியே. இந்த திரைப்படத்துடைய கதையை பொறுத்தவரை May 1 வெளியானது அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துடைய வெளியீட்டுக்கு மிக பொருத்தமான ஒரு தேதின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்றேன், என்ன அடிமை விலங்குகளை உடைச்சு கொண்டு வரது அந்த மாதிரியான ஒண்ணா அந்த படம் வந்திருக்கு இல்லையா? அதனால தொழிலாளர் தினத்தன்றைக்கு வெளியிடப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. 100 ஆண்டுகளை கடந்துருச்சு தொழிலாளர் தினம் கொண்டாட முடியும். 1890 கொண்டாடப்பட்டது. 100 ஆண்டை கடந்து இப்ப நம்ம 135 வருஷத்துல இருக்கோம். அதனால அந்த நாட்கள்ல ஒரு அடிமை விலங்கை உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்ல, படத்தோட பிளாட்டுமே அதுதான் சொல்லும். 1890 வாக்குல தான் அந்த சர்டன் டைப் ஆஃப் அந்த லேண்ட் ஸ்பேஸ் வந்து வேற ஒருத்தங்க கிட்ட போய் அங்க கூட மக்கள் அடிமைகளா மாறுறாங்க. அதுல இருந்து வந்து 130 வருஷம் கழிச்சு எப்படி அவங்க அடிமை விலங்கு உடைக்கிறாங்கன்றத கதையோட பிளாட்டாகவே வரும். ரெண்டாவது, கிறிஸ்தவ காலனி ஆதிக்கம். அந்த காலனி ஆதிக்கம் சொல்லுவாங்க. கிறிஸ்தவ காலனி ஆதிக்கம் சொல்றேன்னா, இந்த கிறிஸ்தவ காலனி ஆதிக்கம்னு சொல்றதுக்கான காரணம் போப்பு தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டு 2 பேரும் 2 பக்கமா போய் நாட்டை பிடிங்கன்னு சொன்னாரு. உண்மையா நடந்துச்சு. வேற சும்மா நினைக்காதீங்க. ஒரு போப்பு ஸ்பெயின் மன்னருக்கும் போர்ச்சுகல் மன்னருக்கும் சண்டை வேண்டாம்ப்பா, ஒரு கோடை போடுங்க, இந்த கோட்ல மேப்புக்கு அந்த பக்கம் நீப்போ, இந்த பக்கம் நீப்போ அப்படின்னு சொல்லி ஸ்பானியர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்த பக்கம் 2 பக்கமும் போய் உலகள வணிகத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. வணிகத்திற்காக போனவங்க பிற்காலத்துல அந்த நாட்டையே பிடிச்சி தங்களுடைய காலனியாக மாற்றிக்கொண்டு அந்த மக்களை சொல்லனாத துயரத்துக்கு ஆளாக்குனாங்க. அத அந்த திரைப்படத்துல காட்சிப்படுத்திருக்காங்க. படத்தோட ஆன்லைன் பத்தி அதுக்குள்ள வந்து முதல்ல நீங்க சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1960களில் காட்சிப்படுத்துறாங்க. முதல் காட்சி அங்கதான் ஆரம்பிக்குது. தூத்துக்குடியில வந்து ஒரு துறைமுகம் பக்கத்துல வந்து ஒரு காட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஷிப்பிங் கம்பெனி மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு நபர் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை தான் வந்து சூர்யா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சிம்பலைசம் மூலமா காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து வயதுல வந்து ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு. அதுதான் படத்தோட பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப வந்து அப்பா இல்லாத குழந்தையா அந்த குழந்தை வந்து ஒருத்தர் கையில இருக்கு. அது வந்து அந்த ஷிப்பிங் கம்பெனியை வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வர்றாரு. அங்க வந்து அந்த குழந்தைய வச்சிருக்க நபர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தையா. ஆமா, அப்ப வந்து ஜார்ஜ்ன்ற அந்த நபர் வந்து தன்னோட மனைவி கேட்டதன் காரணமாக அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி சொன்னோன்னே விருப்பம் இல்லாம அந்த குழந்தைய வளர்க்குறாரு. சூர்யாவோட வளர்ப்பு தகப்பனா ஜார்ஜ் இருக்காப்ல. சார் வளர்க்குறாரு. அந்த பையனை வளர்க்கும் போதே வந்து நீ என் அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க.
அந்த வருத்தத்தோடய அந்த குழந்தை வளருது. இந்த குழந்தை ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிரச்சனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு சிரிப்பு வராது. அவன் 1 வயசு குழந்தையா இருக்கும்போது சரி, 5 வயசு குழந்தையா இருக்கும்போது சரி, ஒரு 15-16 வயசு குழந்தைய பையனா வந்து பருவம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தைக்கு சிரிப்பு, அந்த பையனுக்கு சிரிப்பே வராது. அப்படி ஒரு கேஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ் சினிமால ஒரு புது விதமா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. நடுத்தர வயது அடைகிற வரைக்கும் ஆமா, ஒரு 18-19 வயசு அடைகிற வரைக்குமே அந்த பையன் வந்து சிரிப்பு வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1 வயசு 1.5 வயசுல இருக்கும்போதே வந்து தன்னோட வளர்ப்பு அந்த கையில ஒரு மனிதர் வந்து கொல்லப்படுறத அந்த குழந்தை பாத்துருது. அந்த டிராமாலே இருந்து அந்த குழந்தைக்கு வந்து சிரிப்பு வர மாட்டேங்குது. இதை வந்து சைக்காலஜி என்னன்னு சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். நான் சைக்காலஜி படிச்சதெல்லாம் உனக்கு தெரியும். PTSDன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. போஸ்ட் டிராமா, முன்பு நடந்த ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு திரும்ப திரும்ப அவங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும், மன அழுத்தத்துக்குள்ளாக்கும், ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்து போகும்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போகும். அப்ப அந்த மன அழுத்தம் வந்து சிலருக்கு வந்து மனசுல ஒரு இந்த மாதிரியான சில குறைபாடுகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரியான வந்திருக்கும்னு நாம கிட்டத்தட்ட அப்படிதான். அது அந்த மாதிரிதான் அந்த படத்துல காட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. அது உண்மை அது கிடையாது. ரைட்டா? சோ அந்த பையன் வந்து ஒரு 16-17 வயசு வர வரைக்குமே வந்து சிரிக்காமே இருக்கான். அப்ப வந்து அவனை வளர்ப்பு தாயா இருந்த அந்த பெண் வந்து இறந்தும் போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை கூட்டிட்டு திருப்பி தந்தை வந்து வடநாட்டுல போயிட்டு அந்த உடம்பு எரிக்கிறாங்க. காசியில போயிட்டு அங்கிருந்து திருப்பி ரிட்டர்ன்ல ட்ரெயின்ல வரும்போது ஒரு எதிரி கூட்டம் வந்து அவங்க அப்பாவை போய் தாக்குது. வளர்ப்பு அப்பா ஜோர்ஜ் ஜார்ஜை போய் தாக்குது. அப்ப இந்த பையன் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு அவங்க அப்பாவை ரெஸ்கியூ பண்றான். அதுல இருந்து தன்னை இந்த பையனை வந்து இரும்பு கரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பட்ட பேர் வச்சு ஒரு இரும்பு கரம், இரும்பு கையான்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு டேர்ம் சொல்லி கூடவே வச்சு வந்து ஒரு அடியால் மாதிரி வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி வந்து சூர்யாவோட காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆகி அவங்க அப்பாக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 சண்டைக்கு மேல போடுறதா அவரே பதிவு பண்றாரு. எப்ப வந்து இந்த சண்டையெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன், இந்த ரவுடிஸ் இதெல்லாம் ஏன் விடணும்னு நினைக்கிறாருன்னா தனக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது. அவங்க அம்மாவை போய் காசியில வந்து எரிக்கிறாருல, அப்போ வந்து இங்க பொண்ணை மீட் பண்றாரு. ரேண்டமா ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை அவர்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு மேல ஒரு நட்பு ரீதியான ஒரு எண்ணம் உருவாகுது. சோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பொண்ணுக்காக நம்ம இந்த சண்டையெல்லாம் விட்டலாம், ரவுடிஸ் எல்லாம் விட்டலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி தூத்துக்குடியில இருக்க லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. அது படத்தை பார்க்கும்போது ஃபன்னியாவே இருக்கும். அது பார்த்து வேற படிப்பாரு எடுத்து நம்ம ஸ்டாலின் மாதிரி சீட் எடுத்து இல்ல அப்படி காட்டுவாங்க, ரெசமல் பண்ணி காட்டுவாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு துளசி எடுத்து படிச்சுட்டு உள்ள வைப்பாரு. முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்காக தன்னை மாத்திக்கணும்னு நினைப்பாரு. சோ கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. சோ கல்யாணத்துல தான் வந்து அந்த தியேட்டரை எதிர்பார்த்து அந்த பிளாஸ்ட் ஆகிற ஒரு சாங் ஒன்று, கன்னிமா சாங் ஒன்று இருந்துச்சு. சனாவே உள்ள பூந்து டான்ஸ் எல்லாம் ஆடி கலக்கலா ஒரு டான்ஸ் சந்தோஷ் நாராயணன் உள்ள போய் டான்ஸ் எல்லாம் ஆடி இப்படி கொண்டு போச்சு. இப்ப நம்ம தென் மாவட்டம் இறக்கி அந்த தெலுங்கு அந்த தூத்துக்குடி ஸ்லாங் நல்லா பேசியிருந்தாரு சூர்யா. அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உனக்கு தூத்துக்குடி உனக்கு அது பிடிக்கும். எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது நல்லா தான் ட்ரை பண்ணியிருந்தாருன்னு தோணுச்சு. சோ அந்த பாடலோட ஆரம்பிக்குது. அங்கதான் வந்து சண்டை வந்து ஒரு கலைபரம் ஏற்படுது. வளர்ப்பு தந்தைக்கும் ஹீரோ சூர்யாக்குமான சண்டை அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் படம் எப்படி மாறுதுங்கிறதான் மிச்ச கதை. அடுத்து நம்ம கொண்டு போவோம். உனக்கு என்னவா புரிஞ்சது? முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி படம் வந்து 1960 தொடங்குது. அந்த இடத்துல வந்து எங்க ஊரு பக்கத்துல அந்த துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய குடோன்கள், அந்த இடங்களா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்த பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குடோனுடைய அமைப்பு, ஒரு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் மாதிரி இருக்கும். அது ஆமா, அது ஒரு ஃபீல் வந்துச்சு, உண்மையா இருந்து. ஏன்னா ஷிப்பிங் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் அதெல்லாம் குடோன், அது துறைமுகத்துல வரக்கூடிய பொருட்கள் ஏற்றி ஒரு வேற அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ரெண்டாவது ஒரு கொல்லப்பட்ட போது அந்த குழந்தைக்கு ஒரு மன இறுக்கம் வந்துருச்சு. அது நான் சொன்ன மாதிரி PTSD தான் அப்படின்னு நான் முதல்ல அப்படியே நினைச்சேன். ஆனால் அதற்கு பிறகு கதை நகரும் போது எல்லாரும் சிரி அப்படின்னு அவர் சொல்லும் போது அது இன்னொரு சிக்கலை தான் உருவாக்குது. ரெண்டாவது சூர்யா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி அவர் சிரின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த அப்பா வந்து அந்த குழந்தையை ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறது யாரும் பெருசா அட்ரஸ் பண்ண பாருங்க. ஸோ இங்க வளர்ந்த ஒரு மனிதன், அவனை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க, அவனை சார்ந்து எல்லாரும் இருக்கிறாங்கன்றப்போ அவனை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் எவ்வளவு கொடூரமானவனா இருந்தா கூட அவனை ஏத்துக்கிறான். சோ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அவனை எப்ப ஏத்துக்கிறாருன்னா அவன் ரொம்ப பலமானவனா இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டா தனக்கு லாபம் அப்படிங்கிறப்பதான் அவன் தன்னோட மகனேன்னு கூப்பிடுவாரு அந்த படத்துல. முக்கியமான காட்சி. சூர்யாவுக்கு நம்ம 16-17 வயசுன்னு சொன்னீங்க, 33 வயசு வரைக்குமே ஒரு சிரிப்பு வரலங்கிற அந்த படம். ஏன்னா 1993 தான் கதையை எடுத்துனாங்க. ரெண்டாவது அந்த படத்துல இன்னொரு காட்சி இருக்கு, ஹீரோயினுக்கும் அவருக்குமான ஒரு பிணைப்பு. அது ரொம்ப நல்ல பிணைப்பா உருவாக்கி காமிச்சிருக்காரு. அப்படி நீ நினைக்கிறீங்க? நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஏன்னா ஹீரோயினுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பருவ வயது பொண்ணு தன்னுடைய அம்மா இறந்து போன நேரத்துல தன்னுடைய அப்பாவுக்கு கொல்லிக்கு கூட தெளிவில்லாம குடிச்சிட்டு இருக்கிறாரு. சோ வேற வழி இல்லாம அந்த பையனை கூப்பிட்டு கொல்லி வைக்கிறாங்க. அப்ப அவங்க கூட கையை பிடிச்சுதான் அந்த பொண்ணுடைய மனநிறைவுக்காக அதை பண்றான். சோ அது ஒரு நல்ல பிணைப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த காட்சி சரியா இருந்துச்சு. ஆனா வந்து
கெமிஸ்ட்ரியா சூர்யானாலே தெரியும், ரொமான்ஸ்ல வந்து அவர் எப்படி கலக்குவார்னு எல்லாருக்குமே தெரியும். பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு பார்க்கும்போது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது சூர்யாக்கும் பூஜா கிட்டேக்குமான அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், லவ் சீன்ஸ் ஆகட்டும், லவ் ஃபெயிலியர் சீன்ஸ் ஆகட்டும், அந்த காதல் காட்சிகள் எதுவுமே வந்து தனித்தனியா பார்க்க ரொம்ப அழகாக தவிர அது ஜோடியா பார்க்க வந்து ஒரு ஃபீல் கொடுக்கலன்ற மாதிரி தான் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அது பெருசா தோணல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நடிப்பு ரீதியா பார்க்கும்போது ரெண்டு பேரும் அடிச்சு கலக்கிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆனா வந்து சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சக்கரை பொங்கல் வடகரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காம்பினேஷன்ல இருந்துச்சு. அவங்களுடைய காதல் உணர்வு, அந்த காதல் காட்சிகள்ன்றது பெருசா நானும் வந்து மெச்சுற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா படத்தோட பிளாட்ல டைட்டிலுக்குள்ளே ரெட்ரோன்னு போட்டு என்ன போட்டிருக்காரு, லவ் லாஃப்டர் வார், இதுதான் படத்தோட ஒன்லைன். ஓகேவா? சோ லவ்ன்ற போர்ஷன்ல பூஜா ஆக்டிவும் சூர்யா தான் டிராவல் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கான காதல் வந்து எந்த அளவுக்கு பேஸா இருந்திருக்கணும் அப்படிங்கறத படத்தோட மெயின் பிளாட். இங்க இருந்த கதை ஸ்டோரி வந்து டிராவல் ஆகி லாஃப்டருக்கு போகுது, லாஃப்டர்ல டிராவல் ஆகி வாருக்கு போகுது. லவ்ல வந்து ஒரு பேஸே இல்லை இந்த இடத்துல. நீங்க சாவுல சந்திச்சுக்கிறீங்க, ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ரவுடிசத்தை விடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு இம்பாக்டே கொடுக்கல உள்ளார. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அந்த காதல் காட்சி மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரிலாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதே நேரத்துல அந்த திரைப்படத்துல காதல் காட்சிங்கிறது ஓரளவு பரவாயில்ல. ரெண்டு பேருக்குமான பிடிப்புங்கிறது உணர்வுபூர்வமான காரணம் வச்சிருக்கேன், அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி காதல்ங்கிறது ரொம்ப எல்லாம் கிடையாது. அதை விட்டுடுவோம். ஒரு கதைக்குள்ள வருவோமே, கதைக்குள்ள வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரில கோல்டு ஃபிஷ் அத வச்சு படம் ஓடும். இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரி தான் உங்களுக்கு புரியுது. அதாவது இந்த பிளாட்லாம் உங்களுக்கு புரியுது. அது நீ அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கேட்டுட்டு இருந்தேன், இது எந்த கண்ட்ரியை ரெசம்பிள் பண்ணுது, ஏதோ ஒரு மிலிட்டன் குரூப்பை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கொடியை வச்சு நீ பாத்துட்டு இருந்தேன். மேல நீளம் நினைக்கிறேன், மேல பச்சை வெள்ளை நீளம், பச்சை வெள்ளை நீளம் அந்த மாதிரியான ஒரு கொடி காமிச்சாங்க. இது வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில லைபீரியாவுக்கும் இன்னொரு கினியா அப்படிங்கிற ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சியரா லியோன், ரிபப்ளிக் ஆஃப் சியரா லியோன் அப்படிங்கிற ஒரு நாடு. பாத்துட்டேன் கிளியரா, தெளிவா முழுசா சொல்லிடுறேன். இந்த சியரா லியோன்ங்கிற நாட்டுல 91 இருந்து 2001-2 வரைக்குமே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் போர் நடைபெற்றது. போருக்கான பெரிய காரணம் சொல்லப்படுறது ஒரு ரிபல் குரூப்புக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆர்மிக்கும் நடந்த உள்நாட்டு போர் தான் சொல்றாங்க. ஆனா உண்மையா நடந்ததுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய வைரத்தை யார் எடுப்பதுங்கிற போட்டின்னு சொல்றாங்க. RUF ரிவல்யூஷனரி யுனைடெட் ஃபோர்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு தீவிரவாத அமைப்பு. அதை வந்து தங்களை கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்னு சொல்லிட்டா கூட ஒரு தீவிரவாத அமைக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களை சைல்டு சோல்ஜர்ஸா ரெக்ரூட் பண்ணாங்க. அவங்களுக்கு போதை மருந்து கொடுக்கறது, அது போக அந்த அமைப்பை சேர்ந்த 3 பேரு அந்த போர் முடிந்த பிறகு 2008-9 காலகட்டங்கள்ல 9 தான் நினைக்கிறேன், 9 காலகட்டங்கள்ல 3 பேரும் வார் கிரிமினல்ஸ்னு கன்விக்ட் ஆனாங்க, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு இவங்க பெட் கட்டிருக்காங்க. பெட் கட்டி கடைசியில அந்த பெண்ணுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய வெளியே எடுத்து பார்த்தா ஆனா பெண்ணான்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த குரூப் பண்ணிருக்காங்கன்னு கொடூரம். நான் வெளியெடுத்து பார்த்தாங்கன்னா பிரசவம் ஆனதுக்கு வெளியெடுத்து பார்த்தாங்கன்னு சொல்ல வரல, உயிரோடு இருக்கும் போதே பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே கருவறுத்து எவ்வளவு கொடூரமான ஆட்களா இருந்திருக்காங்க. இதை பத்தி பிளட் டைமண்ட் ஒரு படமே 2006 காலகட்டங்கள்ல வந்துச்சு. வைரங்களுக்காக உலகில் நடக்கக்கூடிய போர்னு அதை வந்து பெரிய அளவுல பேசினாங்க. அதை நடத்துனது வந்து கிட்டத்தட்ட இதே டச் வந்து அயன் படத்துலயும் கூட இருக்கும். அங்க ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு மிலிட்டன் குரூப் வந்து சுரங்கத்துக்குள்ள இருந்து காங்கோல இருந்து வைரங்களை எடுத்து விற்பாங்க இல்லீங்களா. அந்த என்ன சொல்றது ஆயுத தளவாடங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த வைரத்தை வந்து இல்லீகலா வித்து ஒரு ஹவாலா மணி டிரான்சாக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சியரா நடந்த போது 3 பேரு, அவங்க பேர் இசா சிசே, மோரிஸ் கேலோன், அகஸ்டின் காவா, இவங்க 3 பேருமே வார் கிரிமினல்ஸ்னு 2009 போர் முடிந்த பிறகு இவங்க கட்சியா மாறிட்டாங்க. மாறிய பிறகும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த போர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்க கன்விக்ட் ஆனாங்க. இது ஒரு விஷயம். இதைத்தான் அந்த படத்துல இன்டைரக்டா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சாதா காட்டியிருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஆனா படத்துடைய மூல கதை அதுதான் சொல்லுது. வந்துருது தொடக்கத்துல முடிவுல அதுதான் வருது. சியரா லியோனுடைய ஆயுதம் தளவாட உற்பத்திக்காக இந்த தீவுல வந்து சில ஆயுதங்கள் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு தான் முடிக்கப்படுது. இது ஒரு விஷயம். மற்றபடி 96 இருந்து 99 காலகட்டம் வரைக்கும் இந்தியாவில நிலையான அரசியல் இல்லை. அந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சிக்கலான காலகட்டம். அதுதான் இந்த படத்துடைய 93 இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா 98 அந்த காலகட்டம் 98 தான் காட்டுறாங்க. சோ அந்த காலகட்டம் தான் காமிச்சிருக்காங்க. அதுதான் கதைக்கள காலகட்டம். சோ இப்போ நம்ம மிச்ச விஷயங்களை பேசுவோம். அரசியல் தள்ளி வச்சாச்சு, முடிஞ்சு. ஓகே, இது காங்கோ தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வரணும் அந்த ரவுடிஸத்தை வந்து விடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பா என்ன பண்றாரு, ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது கோல்ட் ஃபிஷ் கன்சைன்மெண்ட். அதான் படத்தோட பேஸா இருக்கு. அந்த கன்சைன்மெண்ட் என்ன பண்ற, சூரிய தடுத்துடுறாரு. அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருக்கிற அந்த மிலிட்டன் குரூப்புக்கு போக விடாம இவர் தடுத்து ஹோல்ட் பண்ணிடுறாரு. அது திருப்பி கூடுறான்னு சொல்லிட்டு இவர் கேட்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அங்கேயே அந்த பாட்டு கண்டிமா சாங் போயிட்டு இருக்கும் போதே வந்து கிளாஷ் ஆகி வந்து கையை வெட்டுற அளவுக்கு
போயிடுது. படத்தோட கதையை மொத்தமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ண வேண்டாம் இனிமேல். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரே லைட்டா மேம்போக்கா சொல்லிப்போம், ஓகேவா? சோ அந்த கையை வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து வேற ரேஞ்ச் போகுது. ஏன்னா இப்போ சூர்யா ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. அந்த ஹீரோயினை வேற எங்கேயோ ஒரு நகரத்துக்கு அடுத்த வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுறாரு அவங்க அப்பா, ஓகேவா? இப்படி ஹீரோயின் பிரிஞ்சிடறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் போயிடுறாரு, அப்பா கை வெட்டப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கோல்ட் ஃபிஷ் வந்து எங்க இருக்குன்னு தெரியாம சூர்யா தான் தெரியும்ன்றதுனால சூர்யாவை வற்புறுத்தி எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக, கொல்ல முடியாது, கொண்டுட்டா எங்க இருக்குன்னு தெரியாது. சோ எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவரை போட்டு நோண்டுது, பல குரூப்பும் நோண்டுது. அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கதை எப்படி மாறுது அப்படிங்கிறது அடுத்த கட்டம் அப்படி நகருது. இதுல பிரகாஷ் ராஜுடைய ரோல் என்னங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒரு ரோல் மாதிரி. பிரகாஷ் ராஜ் எதுக்கு வந்தாரு தெரியல. அப்பா பூஜா அப்பா வந்து சிங்கம் புலி கேரக்டர், அதுவுமே ஒரு வெயிட்டேஜான கேரக்டரும் கிடையாது. ஆமா, அந்த இடத்துல காசில போன வரைக்கும் போது ஷார்ட்ல வருவாரு. அதுக்கப்புறம் வந்து லவ்வோட பெயினை பத்தி பேசுறது சூர்யா வருவாரு, அவ்வளவுதான். அவர் அந்த ஒண்ணுமே வெயிட்டேஜ் கிடையாது. அவர் மகாராஜால பண்ணியிருந்த வெயிட்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஆனா இந்த இடத்துல பிரகாஷ்ராஜ் யாருன்னா அவர் ஒரு யூனியன் மினிஸ்டர். ஆமா, அவர் மினிஸ்டர். ஒரு நாமெல்லாம் போட்டு ரெசம்பிளன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவர் எந்த துறைக்கு மினிஸ்டர் தான் தெரியல. மேபி இந்த கோல்டு ஃபிஷ் சம்பந்தமானதுன்னா மேபி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோல்டு ஃபிஷ் உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அதை விட்டுடுவோமே. அதை தாண்டி இல்ல படத்தை டைட்டிலே போடுறாங்களே, இதெல்லாமே புனைவு தான், எந்த பேரையும் நீங்க சேர்த்துக்காதீங்க சொல்லிக்கிறாங்க. எதோட பேரும் சேர்த்து விட்டு கோர்த்து என்னன்னா கிறிஸ்தவ காலனியாதிக்கம். நம்ம சொன்ன மாதிரி இங்க வந்த அந்த நபர்கள்லாம் பிரிட்டிஷ் முதலாளிகள், போர்ச்சுகீசிய முதலாளிகள், டச்சு முதலாளிகள், இவங்கெல்லாம் இந்த மக்களை கொடுமைப்படுத்தின அந்த கொடுமைங்கிறது ரொம்ப மோசமான கொடுமை. அதெல்லாம் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ஆமா, அது எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணி ஃபர்ஸ்ட் 1890s நடக்கிற கதைகள் மாதிரி காட்டி எந்த அளவுக்கு வந்து மனிதர்களை வந்து சக மனிதர்களை வந்து ஒரு மிருகத்தனமா தாக்கி வன்முறை செஞ்சு என்ன சொல்றது, பிறக்கிற குழந்தைகள் வந்து சீல் அடிச்சு இந்த குழந்தைய வந்து முதலைக்கு வந்து உணவா கொடுத்துரு, இந்த குழந்தைய வந்து காட்டுல வேலைக்கு சமைச்சிரு அப்படி சொல்லிட்டு கொடுமைப்படுத்துற அளவுக்கு காட்சிகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் துறைமார்கள் பண்ண அந்த கொடூரங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லனாத துயரம். உண்மையா அவங்க அகிம்சையை போதித்த கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றினாங்களான்ற சந்தேகம் எனக்கே உண்டு. உண்மையா அவ்வளவு எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய வன்முறைகள் எல்லாம் உலகில் நிகழ்த்தியதுன்னு. பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பாவம் வேணாலும் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு கடைசியில பாவ மன்னிப்பு. இது பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எனக்கு தெரியுமா கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இது ஒண்ணு. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிறிஸ்தவ காலனி ஆதிக்கத்தை இவ்வளவு வன்முறைகள் செய்த பிறகும் பரவாயில்ல இவங்க புனித மதம் தான் சொல்ல வச்சு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது விஷயம் அது என்னன்னா, இந்த திரைப்படத்துல புத்தர் தம்மம், கிருஷ்ண தம்மம் ரெண்டுத்தையுமே பேசிருக்காங்க. கிருஷ்ணருடைய தர்மம்ங்கிறது போரிடுவது, புத்தருடைய தர்மம்ங்கிறது எல்லா உயிர்களையும் காப்பாத்துகிறது அப்படிங்கிற தர்மம். சோ இந்த ரெண்டு தர்மத்தையும், இதுல நீ புத்தர் கிடையாது, ஆனா அவன் பிறக்கும் போது புத்தர் தான் வந்து சிம்பலைஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா அது வந்து திரிசூலம். அது ஆக்சுவலா அது இல்ல, அந்த குழந்தைய கொண்டு வைக்கிற இடத்துல ஒரு புத்த சிலை இருக்கும். அது ஒண்ணு. அது போக இவரை வந்து கிருஷ்ணரா அடையாளப்படுத்துற மாதிரி, கிருஷ்ணருடைய தர்மம் போரிடுவதுதான் உங்களுடைய தர்மம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில கொண்டு போய் முடிப்பாங்க. சோ இப்படிப்பட்ட கதை களமும் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி படத்துல வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு உணர்ச்சி மயமிக்க காட்சி என்னன்னா, சிரிப்பு வரல. அதுக்கு காரணம் என்னங்கிறது ரொம்ப அருமையா காமிச்சிருந்தாங்க. தூத்துக்குடி மக்களை இப்ப லவ் நம்ம முடிச்சிட்டோம், லவ் சாப்டர் முடிச்சிட்டோம், லாஃப்டருக்குள்ள வந்தோம்னா அதை பத்தி பேசலாம். சொல்லு. தூத்துக்குடி மக்களை அந்த படத்துல தூத்துக்குடியில காமிக்கல, ஆனா அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஏன்னா தூத்துக்குடி மக்கள் வந்து அந்த கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்துக்கு, கிறிஸ்தவ மத குருமார்களுக்கு எவ்வளவு பயப்படுவாங்க அப்படிங்கறத அந்த படத்துல காமிச்சாங்க. ஒரு கிறிஸ்தவ மத அந்த குழுவை சேர்ந்தவங்க அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதுல முதல்ல இஸ்லாமியர்கள் இந்த மீனவர்களை சுரண்டினாங்க, தூத்துக்குடி மீனவர்களை சுரண்டாங்க. அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் சுரண்டாங்க. இப்படின்னு தான் வரும். அதுக்கு பிறகு இப்ப நம்ம சுரண்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு மீனவ சமூகத்து தொடக்கமா ஒரு 500 ஆண்டுகளுமா எல்லாரும் சுரண்டிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த சுரண்டல வந்து நம்ம மதங்கள் அடிப்படையில் இந்த சமூகமே மீனவ சமூகம் சொல்லிட்டு சொல்றியா நீ? படத்துல காட்டப்படுற அந்த சமூகமும் வந்து மீனவ சமூகம் தான். நீங்க இன்டைரக்டா சொல்றேன், எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அது கூலி சமூகம். ஆமா, இங்க இருந்து அடிமைகளா கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கதை இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்டா அவங்க வந்து மீனவ சமூகம் சொல்ல, கரையோர மக்கள் அவங்களுடைய உழைப்பு அதை எல்லா விதத்திலுமே சுரண்டுவாங்க. தூத்துக்குடியில வந்து வெறுமனே மீனவர்கள் மட்டும் தான் சொன்னாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது, மத்தவங்களும் சொல்லிருப்பாங்கல்ல, அதுவும் இருக்குது. சோ அந்த அடிமைகளாக கூலிகளாக கொண்டு போகப்பட்ட மக்கள் எல்லா நாடுகளிலும் சுரண்டப்பட்டாங்க. சில நேரங்களில் தலித்தியம் பேசக்கூடியவங்க சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் என்கிட்ட தீண்டாம பார்க்கல, வெள்ளக்காரன் எனக்கு வந்து பூட்ஸ் கொடுத்தான், வெள்ளக்காரன் எனக்கு வந்து உடை கொடுத்தான், வெள்ளக்காரன் எனக்கு துப்பாக்கி கொடுத்தான், வெள்ளக்காரன் எனக்கு மரியாதை கொடுத்தான் அப்படிம்பாங்க. இது எதுவுமே உனக்கு கொடுக்கப்பட்டதில்லை. உன்னுடைய வேலைக்கு கொடுக்கப்பட்டு நீ இன்னொருத்தர் அடிமைப்படுத்தணுன்றதுக்காக உனக்கு போடப்பட்ட ஒரு வேடம். அதை புரிஞ்சுக்கணும். நீ சில மக்களை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பூச்சாண்டி, அது புரிஞ்சுக்கணும். பூச்சாண்டி சொல்ற வார்த்தை என்னன்னா,
உனக்கு அவன் கொடுத்த சுதந்திரம் இல்ல, நீ இன்னொருத்தரை அடிமைப்படுத்தணுன்றதுக்காக உன் கையில் கொடுக்கப்பட்ட சாட்டை இது. அதனால அவன் உனக்கு விடுதலை கொடுத்துட்டா நீ சொல்ற மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். நீ அவன்கிட்ட இருந்து விடுதலை வாங்க வேண்டி இருக்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. இப்போ லவ்ல வந்து அந்த அந்த எசன்ஸ் வந்து ஒர்க் ஆகலன்னு நம்ம பேசணும் ரைட்டா. லாஃப்டர்ல வந்து அதை ஒர்க் பண்றதுக்கு மலையாள ஆக்டர் ஜெயராம கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவர் என்ன பண்ணிருந்தாரு, ஒன்னு இம்பாக்ட் ஏதாவது கொடுத்தாரா, ஒரு ஃபிளேவர் இருந்துச்சு அதுல? ஆமா, சூர்யாவுக்கு வந்து படத்துல வந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து ஒரு வளர்ப்பு அப்பா, அவருக்கு இல்லைன்னா சூர்யாவுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவருடைய பிறப்பின் காரணமான அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் அவரையும் காட்டிட்டாங்க. ஆனா அவருமே இந்த படத்துல பெரிய ரோல் கிடையாது. ஆனா ஜெயராம் இந்த படத்துல அவருடைய உண்மையா சூர்யாவுடைய உண்மையான தந்தை போல ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு. ஒரு சப்போர்ட்டிங் ரோலா பக்கத்துல ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோவுக்காக பேசக்கூடிய ஒரு வேலை, அதை வந்து ஒரு அப்பா மட்டும் தான் செய்ய முடியும். இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு சாப்ளின்ற கேரக்டர்ல தான் அவர் வராரு. சார்லி சாப்ளின் ரெசம்பிளன்ஸ் பண்ற ஒரு கேரக்டரா தான் வராரு. அவரை சிரிக்க வைக்கக்கூடிய முயற்சியில அவர் தான் இருக்காரு. ஒரு மகன் சிரிக்கணும்ன்றது ஒரு அப்பா மட்டும் தான் விரும்புவார். சோ அவரை ஒரு நீ அப்படியான ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கே தெரிஞ்சிருக்காது. நீ தான் அப்படி அழகா கரெக்ட் மேபி அப்படி புரிஞ்சிக்கலாம்ல. நான் அப்படி கூட அவர் பாசிட்டிவான பாக்குறேன். ஓகே, தப்பு கிடையாது. ஒரு சினிமாவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வளர்ப்பு அம்மா இருந்தா கூட அவங்க தான் இவளை சிரிக்க வைக்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. சோ அதுக்கு அடுத்த முயற்சி பண்ணது இவர்தான். அதனால முயற்சி பண்ணி வெற்றி அடைவார். நலன் விரும்பிகள் 2 பேரை சூர்யா லாஃப்டர்னோட ஞாபகம் வருது. என்னன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சூர்யா வந்து இறுக்கமான முகத்துல இருப்பாரு. கன்னிமா சாங்லயே நல்லா உன்னிப்பா கவனிச்சோம்னா இந்த வாய் வந்து சிரிக்காது. உன்னிப்பா அப்படி இறுக்கமா வச்சுட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இன்டர்வல் பிளாக் வர சீன் வரும்போது தான் சிரிப்பாங்க. அது சிரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாரு. அத சூர்யாவோட நடிப்பு என்னங்கிறது வந்து அந்த கிளாஸ் சீன் வந்து அந்த ஒரு அந்த 30 செகண்ட்ஸ் கண்ணாடியை பார்த்து பண்ணோம். சிரிப்பே வரலன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து ரியாக்ட் பண்றது. சிரிக்கக்கூடிய ஒரு மனிதன் சிரிப்பே வரலன்ற நடிப்பை வச்சு சூர்யாவோட ஸ்பெஷாலிட்டியே அந்த கண்ணு அந்த சிரிப்பு தான் எல்லா பொருளுமே சொல்றாங்க. பசங்களே ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது சூர்யா வந்து அந்த கண்ணாடி முன்னாடி போய் சிரிச்சு காட்டுவார், சிரிச்சு பழகுவாரு. அந்த சீன் பார்க்கும்போது முயற்சி பண்ணுவாரு. அது வரைக்கும் ஒரு 25-30 வருஷமா சிரிப்பே பார்க்காத ஒரு முகம் வந்து சிரிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அதே நேரத்துல அந்த படத்துல இன்னொரு காட்சி, நீங்களா சிரிங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா? எஜமானின் ஆணைக்கிணங்க சிரிக்கிறது உண்மையான சிரிப்பு, இரும்புற மாதிரி சிரிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவங்க சிரிப்பாங்க. அது எவ்வளவு பெரிய, அது வந்து விடுதலையின் சிரிப்பு. விடுதலையின் சிரிப்பு, அந்த விடுதலையின் சிரிப்பு தான் உண்மையான வெற்றி. அது நம்ம லாஸ்ட்டுக்கு வருவோம். விடுதலையின் சிரிப்பு அது வெற்றி அப்படின்ற மாதிரி தான் படம் சொல்லுது. மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு சூர்யாவுடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு அரக்கன் ரோல். அதுல இருந்து ஒரு மனிதரா மாறக்கூடிய ரோல்ங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் நான் பாராட்டுறேன். இந்த படத்துல லவ் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது இந்த ஒர்க் அவுட் ஆயிருந்தவங்க இந்த படத்துடைய கதையை மறைச்சிருக்கலாம். மேபி அந்த இடத்துல பேஸ் டைட்டா இருந்துச்சுன்னா இந்த இன்னும் கொஞ்சம் டைட்டா அழகா போயிருக்கணும். விஷயம்னா 2.25 மணி நேரம் படம் போகுது. அது அவ்வளவு பெருசா கொண்டு போயிருக்கணுமான்னு ரொம்ப எல்லாமே ரொம்ப லாக் ஜாஸ்தியா இருந்து கொண்டு போய் பழைய கதைன்னு தெரியுது நமக்கு. ஒரு ஹீரோ திருப்பி அவங்க கூட்டத்தை போய் காப்பாத்துறாரு. இதுதான் ஒன்லைன். ஆக்சுவலா வேற எதுவுமே பெருசா கிடையாது. இதுக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட் வச்சு நீங்க சொல்றீங்க லவ் ஆஃப்டர் வார்ன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது வந்து வில்லன்களா வந்து ஒரு 4-5 பேர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வில்லனுக்கு வந்து வெயிட்டேஜ் இல்லாம போயிருச்சு ஒரு இடத்துல. இப்ப வந்து அதுல அங்க வந்து ஒரு கல்ட் வந்து ஒரு குரூப்பை வந்து ஹேண்டில் பண்ற ஒரு வில்லன் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள்எக்ஸ்ல அடிச்ச செட்டானி கேரக்டர் பண்ண அந்த வில்லன் தான். அதுல அடிச்சு கலக்கிருப்பாப்ல. செட்டானி கேரக்டர் பாத்துருப்பாரு. டபுள்எக்ஸ் பாத்துயா? டபுள்எக்ஸ் பாக்கலையா? டபுள்எக்ஸ்ல செட்டானி ஒரு கேரக்டர் வரும். அதாவது வந்து ஆக்சுவலா நம்ம வீரப்பனாரை வச்சு ரெசம்பிள் பண்ணி தான் அந்த கேரக்டர் எழுதிருப்பாங்க. அது வந்து யானைகளை வேட்டையாடி தன்னங்களை கடத்துற ஒரு கேரக்டரா தான் அதுல எழுதிருப்பாங்க. பயங்கர எஃபெக்டிவா கேரக்டர். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்காது பாக்குறது அந்த பையனுக்கு. அவ்வளோ எஃபெக்டிவா நடிச்சு ரஜினி சாரே வந்து பாராட்டி கடிதம்லாம் எழுதி அந்த பையனுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டரை வந்து 2வது படத்துல கார்த்திக் சுப்ராஜ் பயன்படுத்திருக்காரு. விதுன்னு நினைக்கிறேன், ஒரு பேர் விதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. அந்த கேரக்டர் நான் சொல்றேன் மைக்கேல் அப்படிங்கிற மைக்கேல் கேரக்டர். அதாவது வந்து இளவரசரா வருவார்ல, கிங் அவர். ஓகே, அவர் தன்னோட கேரக்டர் இதுலயும் சரியா தான் பண்ணிருக்காரு. என்னன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிங் மாதிரி சேர்த்து சரியா தான் பண்ணிருக்காரு. எனக்கு என்ன இம்பாக்ட் ஆச்சுன்னா இந்த வில்லன் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆய் ஊயின்னு சொல்லிட்டு பேசுற வில்லன்கள் மாதிரி சராசரியா இல்லாம ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இதுல ரெசம்பிள் பண்ணிருந்தாங்க. அது கரெக்டாவே ஒரு கோத்ரூ பண்ணி நடிச்சிருந்தாரு. ஆனா என்னன்னா யார் வில்லன்றதுல வந்து ஃபைனலைஸ் பண்ணாம போனதுனால இந்த வில்லனோட வெயிட்டேஜ் கேரக்டர் வந்து அதுல ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஜோஜு ஜார்ஜ் வில்லனா இருக்காரா, இல்ல நாசர் வில்லனா வராரா, இல்லைன்னா வந்து இப்ப இவரு இந்த விது வில்லனா வராரா, யார் வில்லனே அதுல தெரியல. இப்போ யாருக்கும் வெயிட்டேஜ் இல்லாம இருக்கிறதுனால ஹீரோக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லாம போயிருச்சு. ஒரு ஹீரோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு விடுதலை விலங்கு அடிச்சு உடைக்கணும் அப்படின்னா வில்லன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். அவன் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறது வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் போயிருச்சு. பட் நான் வந்து பார்த்தது அப்படின்னா வில்லன் வந்து ஸ்ட்ராங்கான வில்லன் எனக்கு தெரியல. பட் சிம்பிளைஸ் ஆஸ் அ டீமன், சாத்தானாக அவர் அடையாளப்படுத்துறாங்க. உடம்பு ஃபுல்லா டாட்டூ ஆகட்டும், அவருடைய அந்த சாத்தான் டாட்டூ ஆகட்டும்,
அவர் வந்து முதல்ல சூர்யாவை சந்திக்க வரும்போது ஒரு ஆட்டை இழுத்துட்டு வருவாரு. கிறிஸ்தவ மதம் அதை பத்தி நீ நிறைய சொல்லுவேன். கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த அளவுல ஆட்டினுடைய தலை என்பது ஒரு சாத்தானுடைய முகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது ரப்பர் கல்ட் அப்படின்னு உண்மையாகவே ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே ஓகே. ஜெர்மன்ல ஒரு இடத்துல வந்துட்டு ரோத்தன்பர்க் ஃபோர்ட், ரோத்தன்பர்க் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில இந்த ரப்பர் கல்ட் அப்படின்னு ஒரு கல்ட் இருந்ததாக சொல்றாங்க. இல்ல இன்னும் சிலர் மறுக்கிறாங்க. கான்ஸ்பிரசி தியரி சுத்தி இருக்கு. என்னன்னா இலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்ன உடனே வந்துறாங்க முழுசா சொல்லிடுவோம். பவேரியன் இலுமினாட்டி அப்படின்னா இன்னும் அந்த பொறி நமத்து போகாம இருக்கு அப்படின்னா நமத்து போனச்சே இல்லையா விஷயத்த சொல்லிடுவோம். பவேரியன் இலுமினாட்டின்னா இலுமினாட்டில சொல்லுவாங்க 1770களில் தோன்றினவங்க. அந்த ஜெர்மன்ல பவேரியாங்கிற இடத்துல தான் இந்த ரோத்தன்பர்க் ஃபோர்ட் இருக்கு. அங்கதான் ரப்பர் கல்ட்னு ஒரு குரூப் இருந்ததாக சொல்லப்படுது. வீடியோ கேம் கூட இருக்காங்க. வீடியோ கேம் பார்த்தா எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கேம்ல வந்து நிறைய கலரான இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 கலர் பர்சன்ஸ் காமிப்பாங்க. ஒன்னு ரெட், இன்னொன்னு பிளாக். சண்டை போட்டுக்கிறவங்க. அதுல ரெட் யாருன்னா வெள்ளக்காரங்க, பிளாக் யாருன்னா இந்த அடிமை கூட்டம் மக்கள். அந்த அடிமை கூட்டம். ஆனா அந்த பொருள் எல்லாம் ஆயுதங்கள் எல்லாமே வந்து ரப்பர்லயே பண்ணிருக்காங்க. சூட் கூட ரப்பர்லயே பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அந்த ரப்பர் கல்ட் உண்மையா இருந்துச்சு. ஷூ பாத்தி அந்த ஷூ டைப் போட்டு உடன் ஷூ மாதிரி போட்டு கோணியால வந்து சுத்தி இருப்பாங்க. ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு ஆட்டோ இருக்கும் பண்ணிருப்பாங்க. ஆட்டோல நிறைய டேமேஜ் இருந்துச்சு. நம்ம கூட படம் பார்த்து இன்னொரு நண்பரும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த பசுகால எல்லாம் வந்து சரியில்லை, அந்த தாம்சன் கார் எல்லாம் சரியில்லை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி. ஆனா அவன் ரொம்ப ஆங்கில படம் பாக்குறவன், என்னோட அதிகமா ஆங்கில படம் பாக்குறவன். அவன் பார்த்துட்டு சொல்லும்போது நான் அதை அவ்வளவு மைனூட்டா பாக்கல. அது ஏன்னா பார்க்கவும் எனக்கு எப்படின்னா ஸ்டோரியா பாத்துட்டு இருந்தேன். கார்த்திக் சுப்ராஜ் படம் பாத்துட்டு இருக்கும்போது இந்த ஆர்ட் ஒர்க்ல வந்து நம்ம அவ்வளவு இன்டென்ஸா மைண்ட கொண்டு போகல. இவன் பார்த்துட்டு கவனிச்சு சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அப்புறம் திருப்பி பார்க்கும்போது எனக்கு அது சரியா இருந்துச்சு. கரெக்டா தான் சொல்லிருக்கான் பாயிண்ட் பண்ணி. மற்றபடி வந்து படம் சிறப்பு தான். பாடல் அந்த இடத்துக்கு வந்துடும். பாடல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சாங் வந்து அடிச்சு கலக்கிடுச்சு. ஜெயில வர சாங் அந்த வண்டார் கோழி சாங் இருக்குல்ல, அந்த பாட்டுமே வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா சம்பந்தமே இல்லாம சேயா கூட்டு வந்து ஒரு குத்தாட்டம் போட வச்சிருப்பாங்க. என்ன கர்மத்துக்கு அது பண்ணானுங்கன்னே தெரியல. ஐயோ அது ரொம்ப ஆக்வர்டா த்ரிஷா வச்சு விஜய் வந்து மட்ட சாங் பண்ண மாதிரி. அது கூட பரவாயில்ல, கில்லில இருந்து திருப்பி ஏதோ ஒரு கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம். சூர்யாக்கும் ஸ்ரேயாக்குள்ள சம்பந்தம் யாயால முடியிருந்தாலும் பண்ணாங்கன்னு சத்தியமா உண்மையிலேயே சத்தியமா தெரியல. இல்ல எப்ப எதுக்காக பண்ணாங்க உண்மையிலே தெரியல. இப்ப இருக்க தமிழ் சினிமா ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னவோ தெரியல. தமிழ் சினிமாக்கு ஒரு சூனியம் வச்சு விட்ட காலம் மாதிரி ஆயிடுச்சு. கடந்த 2 வருஷமா பார்த்தோன்னா நல்ல திரைப்படங்கள் சொல்லிட்டு பெரிய ஹீரோஸ் வந்து நடிச்சு கொடுத்த படங்கள் ஒன்னு எடுக்க முடியல. லோ பட்ஜெட்ல அந்த படங்கள், லவ் டுடே மாதிரியான படங்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து பிரதீப்போட அடுத்த படம் வந்துச்சு டிராகன் ஆகட்டும், இல்ல மணிகண்டனோட அந்த 3 பிளாக் பஸ்டர் படங்கள் ஆகட்டும், எல்லாமே ஆங்கில பேர்களா இருக்கு. ஆங்கில பேர்கள் நீ பாக்குற. கதையா பார்த்தோம்னா லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து நல்ல ஜனரஞ்சகமான மக்களை வந்து கொண்டு வருது, தியேட்டருக்குள்ள புல் பண்ணி கொண்டு வருது. லப்பர் பந்து மாதிரியான படங்கள் ஆகட்டும், லாஸ்ட் வந்து குடும்பஸ்தன் ஆகட்டும், இது வந்து என்னன்னா பொதுமக்களை பெண்கள்ல வந்து திருப்பி தியேட்டருக்குள்ள கொண்டு வருது. குடும்பமா கொண்டு வந்து பார்க்க வைக்குது, படம் பார்க்க வைக்குது. ஆனா நம்ம ஸ்டார்டம்னு பண்ணிக்கிற படங்கள் என்ன பண்ணுதுன்னா திருப்பி நம்மளை வந்து மண்ணக்கவை தான் வைக்குது. சூர்யா பண்ண கங்கு ஆகட்டும், அஜித் குமார் பண்ண விடாமுயற்சி, அப்ப ஜிபி ஆகட்டும், எல்லாமே ஒரு சைட்ல பண்றாங்க. அந்த மசாலா வந்து இப்ப ஒர்க் ஆகல. அது வந்து அந்த மசாலா கிளீஷ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தோணுது. இன்னமும் அந்த 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 மசாலா வச்சு இட்டு கொடுத்துட்டு ஒரே நபர் வந்து கொஞ்சம் வந்து அந்த பிளேவருக்கு ரஜினிகாந்த் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அவரோட கூலி படம் மேசிவ் விட்டாங்க வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மசாலா கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த கதையோட சேர்ந்து மசாலா இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா இவ்வளவு பெருசா குழைச்சு சார்ந்து பூச்சிருக்காங்க படம் ஃபுல்லா. ஏன் இவ்வளவு பெருசா பண்ணாங்க தெரியல. படம் வந்து குறைச்சிருக்கலாம் நீளத்தை. ஆமா, நீளத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணுச்சுல? இல்ல எனக்கு வந்து நீளம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் கிரௌட் பாத்தீங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருந்திருப்பாங்க தியேட்டர்ல. நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டதுங்கிறது உண்மைதான். இல்ல என்னன்னா இப்ப ஒரு டைரக்டர் வந்து ஒரு போர்ஷன் வந்து சொல்ல வரணும்னு நினைப்பாரு ஆடியன்ஸ்க்கு. இப்போ வந்து ஒரு இடத்துல சிரிக்க வைக்கணும்னு நினைப்பாரு ஆடியன்ஸ், ரைட்டா? அந்த இடத்துல த்ரூ அவுட் ஆடியன்ஸ் சிரிக்கவே இல்லை, ரைட்டா? ஆனா சினிமா வந்து இன்டெப்தா பாக்குற சில ஆடியன்ஸ் இருப்பாங்களா, ஒரு 15-20 பேர் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்க அந்த சீனோட இம்பாக்ட் புரிஞ்சுட்டு அதை ரியாக்ட் பண்ணாங்க, சிரிச்சாங்க, கை தட்டினாங்க. அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுமா, சினிமா வந்து ரொம்ப இன்டெப்தா பார்க்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு விருந்தா இருக்கும். ஏன்னா அதுல டீடைலிங் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாரு. இப்ப நீ வந்து பேசுறல எடுத்து பேசுறல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரலாற்று ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, கிராஃப்ட் ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு. ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸா உள்ளார போனா அந்த படம் வந்து ஒரு டிஜிட்டல் குப்பை மாதிரி ஆகும் நமக்கு. என்னன்னா படம் வந்து நீளமா இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகாததுக்கு காரணம் என்ன, நான் வந்து இயர்லி 2000 அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயர்லி 2000 அந்த படங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கொஞ்சம் லாக் இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த லாக் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக கதையை அப்சர்வ் பண்றதுக்கான டைம் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது படத்தினுடைய சிறப்பு என்னன்னா படத்துல இருக்கக்கூடிய சத்தமில்லாத சில காட்சிகள், சில இடங்கள் கொஞ்சம் அமைதியா உரைய வைக்கக்கூடிய காட்சிகள், அந்த எளிய வெளிமுறை மக்களை வந்து காட்சிப்படுத்துறதுங்கிறதுல அவங்களுடைய அடிமைத்தனத்தை இப்படி ஒருத்தரால விளக்க முடியுமா எனக்கு தெரியல.
சிரிக்கிற எல்லாருடைய சிரிப்பும் மகிழ்ச்சியினால் வெளிப்படுகின்ற சிரிப்பு அல்ல. நல்ல வெயிட்டேஜான சீன். உண்மையாவே சிரிக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சிரிப்பும் மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல. இடைவேளையே வந்து இந்த சிரிப்புல தான் முடியும். படத்தின் இறுதி காட்சியும் அப்படிதான் முடியுது. ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். படத்தினுடைய இறுதி பாடல், அந்த பாடல் வந்து எனக்கு என்னமோ சரவணா இந்த ஜெலன்ஸ்கியை ரெசம்பிள் பண்ணி தான் இந்த கேரக்டர் எழுதிருப்பாங்களேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரும் ஒரு அந்த ஸ்டாண்டப் காமெடியனா தான் இருந்தாரு. புரியாதா? சிலருக்கு புரியாம போகலாம். சரி, ஓகே. உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா தான் இருந்தாரு. அந்த மக்களும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான மனநிலையில தான் இருந்தாங்க. இவர் தன்னோட காமெடிகள் மூலியமா அந்த மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நாட்டு அதிபராக ஆகிறவர்களுக்கு வந்து வந்தாரு சொல்லிட்டு நிஜ கதை வரலாறே அதுதான். நம்ம வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. அதை ரெசம்பிள் பண்ணி தான் எடுத்துருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. சாப்ளின் கேரக்டரே அப்படிதான் வந்துச்சு. அவ்வளோ அதே இடத்துல அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் டார்வினுடைய தியரியை வந்து தப்பா சிலர் பயன்படுத்துறாங்க. இல்ல, அது வில்லனுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அவங்க எதுவும் அதை ஆதரிக்கல, அதை நெகட்டிவா தான் சொன்னாங்க. சரி, என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து எளியவர்களை வலியவர்கள் காப்பாற்ற வேண்டும்ங்கிற அடிப்படையிலான உருவானதாக தவிர்த்து எல்லாரும் செத்துக்கோன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு கிடையாது. அதனால அதை வந்து சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது தங்களுடைய அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னா வலியவன் வாழ்வான் கிடையாது. வலியவர்கள் வந்து எளியவர்கள் வாழ்வார்கள்ன்றது. வலியவன் வாழ்வாங்கிறது தகுந்தவன். நம்மை விட உடலில் வலிமையான நியாண்டர் மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க. மூளையில் வலிமையான தகுதியுடைய தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குல்ல. தகுதியுடையவை தான் தப்பி பிழைக்கும், வலிமையுடைய தப்பி பிழைக்கின்ற அர்த்தம் கிடையாது. தகுந்தவாறு தங்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் பிழைக்கும். அதனால அந்த தத்துவத்தை வந்து தவறா சிலர் வந்து புரிந்து கொண்டு தங்களை வந்து இந்த அறக்கர்களாக உரிமாற்றுக் கொள்ளக்கூடிய அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாத்தான்களால் இந்த உலகத்தில் எதுவுமே வாய்க்கப்படுவதில்லை. அன்பினால் தான் எல்லாமே முழுமையடையும் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லியிருக்கு. படம் பேசுறாங்க. ஓகே, இப்ப லாஸ்டா வந்து வார்ல வந்து ஃபைனலா வந்து நிக்கிறோமா? லவ் பேசியாச்சு, அந்த லாஃப்டர் பேசியாச்சு. வார் வந்து கடைசியில் என்ன பண்றாருன்னா அந்த படத்தோட கதாநாயகனா இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் என்ன பண்றாரு, தன்னோட கூட்டத்துக்கூடயே போய் சேர்ந்துடுறாரு. அது படம் பார்க்கும்போது எப்படி போய் சேர்றாருன்றது ஒரு கனெக்ட் நல்லா வச்சிருப்பாரு. இந்த ஸ்டோரியோட பின் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீட்டா கொண்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள சேர்க்கிறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் தன்னோட மக்களே கிடைக்கிற ஈட்டி ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறாங்க. துவக்குகளை அம்புகள் வீழ்த்திய. ஆமா, அந்த மாதிரி ஒரு அழக கவிதை மாதிரி சொன்னல, அந்த மாதிரி சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போயிட்டு எப்படி வந்து எதிரி கூட்டத்தை மீன் அந்த ஆதிக்க கூட்டத்தை அடிச்சு எப்படி இந்த அடிமை கூட்டம் வந்து தன்னோட விலங்கை உடைச்சு ஜெயிக்குது அப்படிங்கறத வந்து ஒரு கடைசியில ஒரு நகைச்சுவை காட்சி மாதிரி அதை வச்சு அந்த எமோஷனை கடத்த நினைச்சது வந்து ரொம்ப மாஸ்டர் கிளாஸான ஒரு சீன். அது நிறைய பேர் என்னன்னா அந்த சீனோட டெப்த் வந்து புரியாம அது என்ன சொல்ல வர்றாருன்னு அது ஆடியன்ஸுக்கு புரியல. கமர்ஷியல் மைண்டை பார்த்து சினிமா பார்த்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அது புரியாம போயிடுச்சு. அது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு டைப் ஆஃப் சீன் அப்படி வந்து கடத்த முடியாது. ஒரு அடிமை விலங்கு நீ உடைக்க போற அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீ சிரிப்பாக சீனா மாத்து? நீ சிரிப்புங்கிறது எவ்வளவு பெரிய எமோஷன். அப்ப ஒரு ஆயுதத்தை விட ஒரு வெடிகுண்டை விட ஒரு துப்பாக்கி தோட்டாவை விட ஒரு வலிமை மிக்கது அப்படின்னு நம்ம புத்தகங்களை சொல்லிப்போம். சிரிப்பும் அதுக்கு இணையானதுன்னு சொல்லிட்டு இந்த படம் ரெசம்பலன்ஸ் பண்ணாது. அதுதான் அந்த படத்தோட மொத்த கதையே. இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவி தான். ஆமா, அந்த சீனை வந்து தூக்கி நிப்பாட்டிடுச்சு. 2.5 மணி நேரம் லாக வந்து அந்த காட்சி வந்து மனசை வந்து செழுமைப்படுத்துது, அமைதிப்படுத்திடுது. மற்றபடி கார்த்திக் சுப்ராஜனுடைய முந்தைய படங்கள் எடுத்துக்கிட்டு ஜெகமே தந்திரம்லாம் நம்ம வந்து சில இடங்கள்ல இது தேவையில்லாத அப்படின்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரியான படங்கள் பொதுமக்களுடைய குறிப்பாக விளிம்புநிலை மக்கள் மீதான அக்கறைங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படங்களையும் பார்க்க முடியும். அந்த விதத்துல இந்த படத்தையும் வெளிப்பட்டிருக்கு. அது வந்து உண்மையாவே அவரை பாராட்டலாம். உண்மையாகவே கார்த்திக் சுப்ராஜ் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. என்னுடைய பாராட்டுகளும் சரி. படத்தினுடைய நிறை குறை எல்லாவற்றையும் எந்த காய்த்தழுவத்திலும் இன்றி நடுநிலையாக தான் பேசியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதான் நம்ம பிளான் பண்ணது. ஆனா நம்ம மூவி ரிவ்யூ பண்ணல. ஒரு உலக அரசியலோட கனெக்ட் பண்ணி இந்த என்னென்ன படங்களால என்ன விஷயங்களால படம் டச் பண்ணிருக்கு. இனி நம்ம செய்ய போற படங்களுமே வந்து உலக அரசியலோடு தொடர்புபடுத்தி இந்திய அரசியலோடு தொடர்புபடுத்தி ஒரு அரசியல் திரைப்படங்களை விமர்சனங்களா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அதற்கு முகேஷ் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த ஆதரவு வந்து கிடைக்கணும் அப்படிங்கறத இந்த இதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற முதல் காணொலி. இதற்கு பிறகு பல காணொலிகளை செய்ய இருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் அண்ணன் முகேஷ் பிரபாகரன் அவர்களும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.